இரணிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து. இந்த நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற மாந்திரிகத்தோட நன்மைகள் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைகள் பற்றியும் அதை எப்படி தீர்க்கறத பற்றியும், மாந்திரிகமாகவும் தாந்திரிகமாகவும் எப்படி தீர்க்கறத பற்றிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வேலைக்கு போகிற பெண்களுக்கான பிரச்சனைகள் எப்படி இருக்கும், அதை எப்படி தீர்த்துக்கலாம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தோம். அது நல்ல ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னாங்க. வேலைக்கு போகிற பெண்கள் மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற ஆண்கள் கூட இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு விஷயங்கள் தான் தெரிய வருது. ஸோ நிறைய பேருக்கு அதை நம்ம பாசிட்டிவாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல் அந்த கேட்டகரிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொடுத்த பணத்தை திரும்ப எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு இடத்துல ஒரு தனிநபர்கிட்டையோ இல்லை ஒரு வேறு யார்கிட்டயாவது நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொந்தமானவங்கள்ட்ட ஏதோ கஷ்டம்னு சொல்லி கேட்டு பணம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க அந்த அந்த ஒரு நினைப்பே இல்லாமல் போயிடுறாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸு அவங்க எப்படி நம்மக்கிட்ட திருப்பி கொண்டு வர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி, அதுக்கு மாந்திரிகம் எப்படி பயன்படும், தாந்திரிகம் எப்படி பயன்படும், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் அது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கொடுத்த பணத்தை திரும்ப வர வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப அரிதாகவே இருக்குது. நம்ம நிறைய கேஸஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கேஸஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அலைஞ்சு பார்த்ததில்ல. விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எப்படி அதோட அனுபவங்களை எப்படி அதை கொடுத்து அதை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது பொதுவாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு ஜோதிட ரீதியான நிறைய தீர்வுகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு இந்த 2ஆம் அதிபதியும் அடுத்தவங்களுக்கு 6ஆம் அதிபதியோட நிலைமையை பொறுத்து, அதாவது 7ஆம் அதிபதின்றது கொடுத்துருப்போம். அவங்களோட விரயம் தான், அதாவது அவங்க திருப்பி கொடுக்குறது, அவங்களுக்கு அது விரயம், நமக்கு அது லாபம். ஸோ இப்போ நமக்கு 6ஆம் இடம், அவங்களுக்கு 12ஆம் இடம், அந்த மாதிரி சில விஷயங்களா இருக்கு. ஸோ இப்போ நம்ம லக்னாதிபதியோட நிலைமையும் 6ஆம் அதிபதி நிலைமையும் வச்சு அதுக்கு சில வேலைகள்லாம் பார்க்கணும். சில விஷயங்கள்லாம் சில பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணும்போது அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதையும் தாண்டி தாந்திரிக ரீதியாகவும் சரி, மாந்திரிக ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம அதை வச்சு சாதிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 அஃபிஷியலாக ஒரு ரிலேட்டிவ்லி யாருக்காவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்காங்க, ஏதோ அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சில நேரங்கள்லாம் நம்ம பணம் கொடுத்துட்றோம். அந்த பணத்தை அவங்க எடுத்து அதில் வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்மகிட்ட ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு இது இல்லை. இதில் 2 கேட்டகரி இருக்குது. உண்மையாலுமே திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போனவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பணம் வச்சுருக்காங்க, ஏதோ ரூபத்தில் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், இல்லை கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவங்க காலத்தை தள்ளி போட்டே வருவாங்க. எப்போ கேட்டாலும் தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தரமாட்டாங்க. இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கேட்டகரி. சில பேர் அப்ஸ்காண்டே ஆயிடுவாங்க. எங்கே நம்ம பார்த்தாலும் அவங்க நம்மளை பிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இது மாதிரி எங்கேயாவது ஒழிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது மாதிரி இருக்கும். நிறைய நிறைய வழிகள் இருக்குது. ஒரு தொழில் செய்யும்போது சேர்ந்து ஆரம்பிச்சுட்டு அதிலிருந்து பணத்தை திருப்பி பிரிக்கும் போது பிரச்சனை பண்ணவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்திட்டு நம்ம மட்டுமே முழுசாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. முதலீடு பண்ண பணத்தையாவது திரும்ப கொடுன்னு சொல்லி காலில் போய் உள்ளது கெஞ்சுறவங்களும் இருக்காங்க. அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தென்னாவட்டா சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த உலகத்தில் யாரை எப்படி நம்புறதுன்னே தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். எல்லாருக்குமே இக்கட்டு வரும். எல்லாருமே பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் யாராக இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் ஒருத்தர் நம்ம நாடி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை தீர்த்த பிறகு அவங்கக்கிட்ட பட்ட கடனை நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், மைண்ட் செட் இல்லாதவங்களாம் நிச்சயமாக மாந்திரிக விஷயத்தை வச்சு தான் அடிக்க முடியும். ஸோ அவங்களையாவே அவங்களே திருப்ப கொண்டு கொடுக்க வைக்கிறதுலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த சம்மந்தப்பட்டவங்க பணம் கொடுக்குற லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு பணம் இருக்குது, ஆனால் தரணும், அப்புறம் கொடுத்துக்கலாங்கிற எண்ணமோ இல்லை ஏமாத்தணுங்கிற எண்ணமோ இருக்கிற பட்சத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துகிட்டு, இங்கே சில வழிமுறைகள், இயந்திர பிரயோகங்கள், மாந்திரிக பிரயோகங்கள்லாம் நிறைய இருக்குது. அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் உருவாகும், சீக்கிரம் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துடணும். அவங்கள போய் நம்ம திட்டுறதோ, அடிக்கிறதோ, சண்டை போடுறதோ, ஆள் வச்சு பண்ணுறதோ இல்லாமல் அது ஒரு தனி கேட்டகரி. அது இல்லாமல் இந்த மாதிரி அவங்களே புஷ் பண்ணி அவங்களே இந்த பணத்தை எடுத்து கொடுக்க வைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி சில பூஜைகளை நம்ம பண்ணும்போதும் நீங்களுமே ஒரு சம்மந்தப்பட்ட கிளைண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்களுமே அதை ஒரு அதுக்கெல்லாம் சில சூடு பண்ணுற இயந்திரங்கள்,
ஃப்ரோஸ் பண்ணுற எந்திரங்கள் மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் கொடுப்போம். அது வந்து ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் அந்த நேரத்தில் நம்ம பிரசனம் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜோதிடம் இல்லை, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஃபுல்லி மாந்திரிகம் தாந்திரிகம். ஸோ இப்போ அவங்களுக்கு அதை எப்படி வாங்க வச்சா என்ன செஞ்சால் அவங்களுக்கு அந்த பணத்தை திரும்பி வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு சில சில பிரயோக முறைகள்லாம் இருக்குது. சில சக்கரங்கள் வரைஞ்சி சில நிறங்களை வரைஞ்சி அதை வந்து பிரயோகம் பண்ணி அதை உருவேற்றி அதை வந்து நம்ம கிட்ட உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கஸ்டமர்ஸ்ட்ட கொடுப்போம். அவங்க வந்து அதை ஹீட் பண்ணணுமா, தண்ணியில் போடணுமா, இல்லை காற்றுல கட்டி தொங்க விடணுமா, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேர்லாம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குன்னா மயானத்தில் போய் புதைக்கிறதுக்கெலாம் சொல்லுவோம். இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்யும்போது அந்த பணத்தை திரும்ப வாங்கலாம். திரும்ப வாங்கலாம்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம செய்கிற பூஜைகள் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்து நம்ம செய்ய சொல்கிற விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது அது இதில் தான் நம்ம சில கேசஸ் தோக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அர்ஜி இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு நம்மளே அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. சரி பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஒரு அவநம்பிக்கையில் வரவங்க, ஒரு பாதி நம்பிக்கையில் வரவங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் நல்லா போயிட்டுருக்கும். அவங்க வந்து ஃபோன் எடுத்து பதிலே சொல்ல மாட்டாங்க பணம் கொடுத்தவங்க. அவங்களே சில சில டைம் வந்து நானே கொடுத்துட்றேன், கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி வரதை கூட ஃபீல் பண்ணாமல், என்ன நீங்கள் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு மறுபடியும் அவங்கள முயற்சி பண்ணுறது, சத்தம் போடுறது, இல்லை தேவை மற்ற வழிகளில் போய் அவங்கள வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணிவிட்டு நம்ம முறை பலன் அளிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவசரப்படாமல் முழு நம்பிக்கையோட எந்த டைம் ஃப்ரேமும் வச்சுக்காம நம்மளோட சேர்ந்து பயணிச்சா நிச்சயமாக எந்த பணமாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான சாதாரண விஷயங்களை மட்டும் பண்ணுறது இல்லாமல் ரொம்ப கடுமையான விஷயங்கள் கூட இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஒவ்வொன்றுக்கும் பணம் தரணுமா, ஒவ்வொன்றுக்கும் இதை உங்க கூட ட்ராவல் பண்ணணுமான்னு நினச்சா ஒன்றும் முடியாது. ஒன்று தான் சில பேருக்கு வந்து ஒரு வாரத்துலேயே நடந்திருக்கு, சில பேருக்குலாம் மாதக்கணக்கில் போனது இருக்குது, நடக்காமல் போனதும் இருக்குது. அப்போ நடக்க வைக்கணும்னா அது உங்கள் கையிலையும் நம்ம கையில தான் இருக்குது. உங்கள் கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னென்னா ஒன்று நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்ம எல்லாரையும் ஒரே போல தான் ட்ரீட் பண்ணுவோம். நீங்கள் தான் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி மாடல் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி கொடுத்துட்டோம், அது அவ்வளோதானா இனிமேல் வராதா, வாங்க முடியாதா, ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பயந்துக்கிட்டே குழப்பிக்கிட்டே விளாட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து நம்பிக்கையோட கரெக்டாக செய்ய பட்சத்தில் ஈஸியாக அதை எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம கரெக்டாக கொடுத்துருந்து அவங்களும் கரெக்டாக அதை வாங்கியிருந்து திரும்பி தரமாட்டேன், இல்லை முடியாது, இல்லை இப்போ என்னால் முடியல, நான் தரேன், நாள் கொடுங்க அப்படியே சொல்லி சொல்லி காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்ககிட்டயும் பணம் இருக்கும்போது பணம் வந்துச்சுன்னா முதல்ல அவங்கள்ட்ட செட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வந்து நிச்சயமாக அவங்க மனசில் விதைச்சி பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு முடியும். நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இதெல்லாம் செயல்பட்டு பண்ணும்போது நிச்சயமாக சாதிக்க முடியும். தாந்திரிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தர வேண்டியவர், பணம் நம்மக்கிட்ட வாங்கணும் இல்லையா, பணம் தர வேண்டியவரை அவருடைய ஃபோட்டோ எடுத்து இல்லை அவருடைய பேரை எழுதி ஒரு வெள்ளை பேப்பரில் பச்சை கலர் இங்க் வச்சு அவரோட பேர், அவங்க அம்மா பேர் இதை எழுதி, இந்த இன்னாரோட பையன் இவர் என்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு, இந்த பணம் வந்து எனக்கு இந்த இவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு டைம் ஃப்ரேம் இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு அவர் திருப்பி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை வச்சு எழுதி அந்த பேப்பரோட 4 மூலையிலையும் புணுகு இல்லைன்னா ஜவ்வாது அத்தர் இது மாதிரி தடவி அதை நல்லா மடித்து அதை வந்து ஒரு பச்சை நூல் கட் வச்சு சுற்றி உருட்டி சரி, இல்லை பேப்பரில் நார்மலாக ஒரு 8-10 மடித்து அதை மறுபடியும் சுற்றினாலும் சரி, அதை பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து ஒரு பூஜை ரூமில் வச்சிடணும். இது வந்து ஒரு புதன்கிழமையில் குரு ஹோரை பார்த்து அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை வணங்கிட்டு வரும்போதும் அப்பப்போ டெய்லி அதை எடுத்து பார்க்குறதுனாலையோ இல்லை வந்து அதுக்கு ஒரு ஊதுபத்தி காட்டுறதுனாலையோ ஏதோ ஒரு அதோட கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்சம் வந்து எப்படியாவது ஒருத்தர் வந்து பணத்தை கொடுக்க வைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஜோதிடத்தையும் பார்த்து அவங்களோட ஜோதிடத்தை பார்த்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலம் என்ன, இல்லை அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்களோட ஜாதகம் தான் அவங்கக்கிட்ட எப்போ பணம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பிரயோக முறைகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட முடியும். கொஞ்சம் தேவை என்னென்னா இந்த நம்பிக்கையும் கண்டினியூஸ் எஃபோர்ட்டும் தான். அதை வந்து ஒரு மாதிரி கனெக்டிவிட்டடாக பண்ணால் இதுக்கு என்ன ப்ரூஃபு, இது வந்து எப்படி எவ்வளோ பேர் சாதிச்சிருக்குன்னா என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு இதை செய்யும்போது சரி ஓகே இதெல்லாம் இல்லை, நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுகிற இந்த மாதிரி சில சில விஷயங்களை செஞ்சு கூட நம்ம சாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்கியே தீரணும், வாங்கிடுவோம், வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். அவன் எங்கே தரப்போகிறான்,
அது மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் அதை பண்ணணும். நிச்சயமாக அவங்கள்ட்ட வாங்க முடியும். மறுபடியும் நம்ம வந்து இன்னும் பல பல விஷயங்களை பற்றியோ இந்த மாந்திரீகத்தை இன்னும் வேறு எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு நம்ம எந்த மாதிரியான விளைவுகளை நம்ம எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான பாசிட்டிவிட்டியை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஒரு காணொலியில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கு நன்றி. திருநீலகண்டம். மிக்க நன்றி.